ஹலோ கைஸ், எல்லாம் வீடியோ லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலா சாரில் எபிசோட் 145 146 2 எபிசோட் சேர்த்து போட்டுருக்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோக்கான கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டைட்டில் கடை போட்டு வந்து வீடியோ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாப்டா வந்து இருக்கிற எல்லா நோட்ஸுமே அங்கே இருக்கிற எல்லா பில்லர் நோட்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு மொத்தம் 72% எல்லா நோட்ஸும் ஹீரோ வந்து கொடுக்குறது. ஸோ ஹீரோ பார்த்து இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சிமிலராக இருக்குது என்னோட டெக்னிக். ஸோ 7 யூனிவர்ஸ் ரொம்ப சிமிலராக இருக்குது. காட் பில்லர் அதில் இருக்கிறது மாதிரியே இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட் பெயிண்டிங் இது பண்ண முடியிட்டு அவனையும் அந்த ஃபஸ்ட் பெயிண்டிங் யோசிச்சு பார்க்குறான். ஸோ இந்த துளிகள் எல்லா துளிகளுமே தண்ணீர் துளிகளுமே ஒரு லா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிற மாதிரி. ஸோ அந்த பிளட் ஃப்ளோ மாதிரியே இந்த நீர்த்துளிகளோட தன்மையை நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு புரிதல் அதிகமாக அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சு டைப் பண்ணிருக்கான். ஸோ அவனோட சைடில் பார்த்தீங்கன்னா மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் வந்து நம்ம பிரான் அப்புறம் நம்ம யூகா, ஸோ நம்ம ரோகன் அப்புறம் யூகா 2 பேரும் வந்து யூனிவர்சல் கிண்டமால் வந்து செலக்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. ஸோ எல்லாருமே அவங்க தனி பார்த்துருக்கேன். மட்டும் அப்டேட் ஆகும் இருக்காங்க, சீக்கிரம் என்ன வந்து பவர் வாங்கணும் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவன் ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு போவான். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம போரான் அவன் வந்து நின்றுட்டு போங்க சிந்தத்தில் தப்பா ஹீரோ இவன் வாங்கிட்டு இருக்கான் அவங்க ஒரு பாட்டை சொல்லுவாங்க. அவன் வந்து நம்மளோட நோட்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக அங்கே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ ஃபஸ்ட்டு போகலாம் தான் நினைப்பான். சரி ஓகே வந்து ஏன் நம்ம பிரான்ட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் இங்கே என்ன பண்ணுறேன் என்ன பார்த்துட்டு இருக்கேங்க இதில் நீ படிக்க தான் வந்து கேட்டால் பிரான் எதை சொல்லுவான். ஸோ இந்த நோட்ஸ் வந்து இந்த 30 வருஷம் படிக்கிறது 30 வருஷம் ரொம்பவுமே வந்து ஒர்த்தான விஷயம். இதில் இருக்கிற டெக்னிக் பயங்கரமே பவர்ஃபுல்லாகுது, என்னால் வந்து உணர முடியுது. இவன் நீ நம்பரோட உனக்கே வந்து தெரியும் கேட்டால் ஆமாம் கண்டிப்பாக இதில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், நீ எப்பவுமே வந்து யார் கூடவும் போட்டி போடணும்னு நினைக்காது. நீ உன் கூட போட்டி போடு, உன் கூட போட்டி போட்டால் மட்டும்தான் உன்னால் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ அது மட்டும் இல்லாமல் உன்னோட கல்டிவேஷன் அதில் நீ நம்பிக்கை வச்சு நான் கண்டிப்பாக உன்னால் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கான அந்த ஜேர்னியில் வந்து உன்னால் போக முடியும் அப்படின்னு நான் சொல்லிருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு வந்து சீக்கிரமாக பவர் அப்டேட் பண்ணணும்னா வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வெளியே அவுட் சைடு அங்கே போயிட்டு வந்து அங்கே இருக்கிற சாஸ் மாஸ்டர், ஸோ அந்த மாஸ்டர் 100 போட்டு எசன்ஸ் எடுக்கிறது. ஸோ அது வந்து சீக்கிரமான பவர்ஃபுல்லாக மாற்றலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம போரானவங்க வந்து கிளம்புறாங்க. ஹீரோ நினைக்கிற அவுட் சைட் மாஸ்டர் சாஸ் மாஸ்டர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ தான் வெளில வரதாக போய்ட்டுருவான். அந்த இடத்துல ஒரு பில்லர் பற்றி அந்த மாஸ்டரை பற்றி எல்லா குறிப்புகளும் தெரிஞ்சிருக்கு. இந்த சாஸ் மாஸ்டர் இதனோட கல்டிவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து மெட்டல் அப்புறம் வந்து ஸ்பேஸ் அனுப்பிச்சு 2 எனர்ஜி கொண்டு வரணும். ஹீரோ நிற்கிறான் இந்த கோரை மட்டும் நான் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா என்னோட மெட்டல் அப்புறம் வந்து ஸ்பேஸ்க்கான 2 லாவுக்கான புரிதலையும் நல்லா அதிகரிக்க முடியும். பேடாகவும் அதே விஷயத்தை வந்து சொல்லிட்டு வரணும்னு திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமாக சவுண்டு என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திரும்பி பார்த்துட்டு பக்கத்தில் இதோ ஒரு பிளான்ட் வந்து சாஸ் மாஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோட கோர் அந்த சாஸ் மாஸ்டர் ரியாக்ட் ஆரம்பிச்சு கொஞ்சம். ஸோ ஹீரோ நிற்கிறான். ஸோ பக்கத்து பிளான்ட் தான் கண்டிப்பாக இருக்கணும், இந்த சான்ஸ் நான் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து ஒரு யாரும் வந்து வீர மாதிரி இருக்குது. ஸோ யார் அப்படின்னா நம்ம மைட்டி புல் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் லாங் ஆகணும். உடனே வந்து இங்கே 2 பேர் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து குரூப்பாக வந்து சாஸ் மாஸ்டரோட சண்டை போட போனோம், அது வந்து கொட்டூரமாக எங்களுக்கு தாக்குச்சு. ஸோ கண்டிப்பாக அது ரொம்பவே ஆபத்தானது லூங் ஃபைங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறான். ஸோ கண்டிப்பாக அது வந்து நான் வந்து போயிட்டு ஆப்டேன் பண்ணி ஆகணும், அந்த கோர் எசன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பார்டாவும் சொல்கிறாங்க. அது கிடைச்சா நம்மளோட டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். பிராண்ட் சொல்லிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ வந்து நீ வந்து உனக்கு கூட தான் நீ வந்து போட்டி போடணும். ஸோ வந்து ஆபத்தை பார்த்து பயப்படாத லூங் ஃபைங் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். சரி ஓகே நான் வந்து தனியாக போகிறேன் அப்படிங்கிற இதை கேட்ட யூக்கெல்லாம் இல்லை வாய்ப்பில்லை நீ போகவே கூடாது, ரொம்ப டேஞ்சராக லூஃபேங் சொல்கிறத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூக்கோ வந்து கத்திக்கிற ஹீரோ அதெல்லாம் வந்து கண்டுக்காம வந்து அவன் வந்து கிளம்ப ஆரம்பிச்சான் தனியாலாம். ஸ்குவாடாக போயிட்டு அடி வாங்கிட்டு தலைவன் இருப்பான். ஹீரோ நினைக்கிறான். ஸோ ஒவ்வொரு டைமே லைஃப் வந்து ரிஸ்க் பண்ணும்போது மட்டும்தான் நான் டெவலப் ஆனேன். ஸோ கண்டிப்பாக இருப்பேன். ஸோ இந்த பிளானட் இதே ரொம்ப டார்க்காக எனக்கு தெரிஞ்சு திடீர்னு கொஞ்சம் அந்த பிளானட்டே பார்த்தீங்கன்னா ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் மாஸ்டர் வெளியே வந்துடும். ஹீரோ நினைக்கிறான் அந்த பிளானட் இது இந்த அளவுக்கு அசால்ட்டாக வந்து அழிக்குதா. ஸோ இது வந்து கோட்டு நினச்சிட்டு அந்த லெவலுக்கான வந்து பவர் மாதிரி இது வந்து எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனு யோசிச்சுட்டு இருந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாஸ் மாஸ்டர் வந்து ஒட்டச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ நினைக்கிறான். அதுவும் வந்து அட்டாக் பண்ணது தலைவனு பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் கோல்டன் டொமைன்ஸ் இது பண்ணுறான். சரிதான் டொமைன் ஓப்பன் டொமைனே பார்த்தீங்கன்னா டென்டாக்கல்ஸ் வந்து குத்தி கிடிச்சிட்டு. ஸோ உள்ள இருக்கிற ஹீரோ பார்த்தீங்கன்னா இழுக்க ஆரம்பிச்சு. அது ஒன்று அட்டாமிக் அடிக்க ஆரம்பிக்க அந்த தூம் பார்த்தீங்கன்னா கோல்டன் டொமைனை ஒட்டச்சிட்டு வந்து ஹீரோ வந்து தாக்குது. தலைவன் நல்ல வேலையை வந்து ஷீல்டு போட்டு தடுத்துரும். உடனே பக்கத்தில் பிளானட் தூக்கி ஹீரோ அடிக்க தலைவனை பார்த்தீங்கன்னா வந்து அவனோட வெப்பனை வந்து தடுத்துக்கிட்டு நிறுத்திருப்பான். இதில் ஹீரோ நினைக்கிறான் இது உண்மையிலே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. இது கூட நான் பார்த்து சொன்னோம்னா ஸோ எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஹீரோ வந்து போகக்கூடாது இந்த இடத்துல ஒரு அந்த அதிர்வாக பயங்கரமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ நினைப்பான். ஸோ கண்டிப்பாக உனக்கு கொண்டு வந்து தலைவனாக ஸ்வாட்ஸில் வந்து குத்தி வச்சுட்டு. ஸோ இப்போ நான் எடுத்த ட்ரைனிங் கண்டிப்பாக எனக்கு வீணாக போகுது. என்னாலே வெப்பனை வந்து மாடிஃபை பண்ணி முடின்ட்டு தலைவன் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன். ஸோ ஹோலி டிஸ்ட்ராக்ஷன் வெப்பனை பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்வாட் செத்து போன அடிப்பான் பாருங்க. அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட். ஸோ அந்த சாஸ் மாஸ்டர் மொத்தமாக அழிஞ்சு போய் அதனோட கோர் இருந்துட்டு இருக்கோம். ஹீரோ நினைக்கலாம். ஸோ இது இவ்வளோ பெரிய கோர் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு இருக்கு. பேட்டர் சொல்லுங்க இதை மட்டும் நீ அப்சர்வ் பண்ண வச்சு உன்னோட ஸ்பேஸ் மோனோக்ளான் அது வந்து ஸ்பேஸ் ஆர்டின் அந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உன்னோட மெட்டல் அப்சர்வ் பண்ண கோல்டன்
தன்மை அதுவும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா அவனோட கோரில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. இடத்துல 2 பேருமே மோகோஸ்கின்னு இன்னும் கோல்டன் ஹார்ன் ஜெயிண்ட் ஓட்டமாக பார்த்தீங்கன்னா போகிற அதிகமாகுது. ஹீரோ நினைக்கிறது பயங்கரமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு அடி இன்னொரு சான்ஸ் மாதிரி வந்து ஹீரோ அடிச்சு தூக்கி போட்டு இரடான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல 1 2 எக்கச்சக்க சான்ஸ் மாதிரி கூட்டமே இருக்கு. ஸோ இது எல்லாமே பெரிய கூட்டமாக இருக்குது. ஹீரோ நினைக்கிறான் சரி ரைட்ரா எனக்கு பெரிய வேட்டர்ஸ்னா அவன் சண்டை போட எல்லாம் தெரிச்சுட்டு ஓட ஆரம்பிக்குது. இந்த இடத்துல சரி இருடா அவனை கொள்ளணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீன் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் அப்புறம் வந்து 3rd லெவலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் த்ரூ 3rd லெவலுக்கு நான் பார்த்து வந்து கிராஸ் பண்ணுவான். ஸோ மற்ற ரோஜும் அப்புறம் ஃபேன்டம் 2 பேரும் 1வது லெவலுக்கு லுங்ஃபெங்கிட்டு 1வது லெவலே முடியாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருக்கான். லுங்ஃபெங் என்ன ஆச்சு உனக்கு திடீர்னு அந்த இடத்துல லுங்ஃபெங் வந்து லுங்ஃபெங் உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கான் சீக்கிரம் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறான் அவங்க திறமையை பார்த்து வெயிட் பண்ணுறாங்கடா அப்படின்ட்டு மில்லருந்து இடத்துல யோசிச்சுக்கிட்டு தலைவனையும் போயிட்டு இருக்கான். இடத்துல ஃபேன்டம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ லுங்ஃபெங்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லாம் கிளியர் பண்ணுறது அவன்லாம் வீக் ஆனவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டெஸ்ட் எடுக்கிறான் விஷயம் தெரியுது. லுங்ஃபெங் இப்போ தான் அவனை பற்றி பேசிட்டு இருக்கேன் தலைவனை பற்றி வந்து நடக்கிறான். ஸோ இந்த டைம் வந்து நல்லா வந்து பவர் டெவலப் பண்ணிருக்கேன் வாடா அடிச்சிக்கலான்ட்டு அவனை சண்டை போட்டு. ஸோ தலைவனோட அட்டாக் 2 பயங்கரமாக கூட்டு 2 பேரும் பெரிய ஸ்வாட் வச்சு ஹீரோ வந்து கோல்டன் ஆன் ஜெயிட்டு பவர் வச்சு புஷ் பண்ணி அடிப்பாம இருக்கு அடி பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் தெரிஞ்சிட்டு போய். ஸோ தலைவனே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் லெவல் டெஸ்ட் வந்து இதில் பாஸ் பண்ணிட்டான். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கு நம்ம ஃபேண்டம் உள்ள கொலவெறி அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தியாடா ஃபேண்டம் லுங்ஃபெங்க்கு திறமை இருக்கடா நான் சும்மா அப்படி பேசிட்டு இருக்கேன்னா. ஸோ அவன் ஊரில் தான் சக்ஸஸ் பண்ணுறோம் அது வந்து இவ்வளோ லேட்டாக அவன் ப்ராக்ரஸ் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்டமும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன் பேட் சொல்லுவாங்க இது சூப்பராக வெற்றிகரமாக ஒரு லெவலில் வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டேன். திடீர்னு பார்பிட ஒரு மெயில் அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணி லுங்ஃபெங் ஃபர்ஸ்ட் லெவல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் உனக்கு பரவாயில்ல உன்னோட ப்ராக்டிஸ் நல்லாவே இருக்குது நீ அந்த பிளட் ஸ்ட்ரீம் அது வந்து இன்னுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ பார்பிட அந்த பிளட் ஸ்ட்ரீம் அது வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த பிளட் ஸ்ட்ரீம் இதை வந்து கிரியேட் பண்ணது யாருன்னா லியான்கிற ஒரு இதுக்கு முன்னாடி 9 யூனிவர்ஸ் கல்டிவேஷன் பண்ணுவார். அவர் ஒரு பெரிய வாரில் இறந்துட்டார். ஸோ அவரோட மாஸ்டர் அவர் தான் வந்து கிங் ஏப். இந்த இடத்துல வந்து கிங் ஏப் வந்து ஒரிஜினலாக நேம் பார்த்தீங்கன்னா கிங் ஜாங்கியாங். ஸோ லியான் அவரால் உருவாக்கப்பட்ட டெக்னிக் தான் அவரோட லைஃப் ஃபுல்லாக அந்த டெக்னிக் அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வந்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஹீரோ கேட்குறோம். ஸோ அவர் லைஃப் எது பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த டெக்னிக் ரொம்ப ஒர்த்தபுளானது இதை யூஸ் பண்ண கண்டிப்பாக கல்டிவேஷன் பண்ணுவேன் மாஸ்டர் லியான்டோ. ஸோ சீனியர் உங்களோட பாதைகளை நான் பின்பற்றுறேன். ஸோ என்னால் முடிஞ்சா நான் கண்டிப்பாக வந்து கிங் ஏப் என் மாஸ்டர் ஏற்றுக்க பார்க்குறான்னு நினச்சிட்டு ஸோ தலைவனு பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் 2 வால்யூம் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ எப்படியாவது பவர் பேசணும். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்குது. என்னோட கோர்ஸ் இந்த ஸோ காட் பில்லர் அதில் இருக்கிறது நிறைய டீட்டெயில் இருக்குன்ட்டு அவள் க்ளோனே வச்சு 2 பேருமே அது வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் போக்க ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து நான் எனக்காக இந்த டெக்னிக்கை கொடுத்துருக்கேன் என்னோட சீனியர். ஸோ கண்டிப்பாக நான் அதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் தான் அப்படின்னா வீடியோ மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 146வது எபிசோட் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ரைட்டிங் கார்டு விட ஆரம்பிச்சு ஸோ வீடியோ தான் இருக்கணும். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல சிட்டி சிட்டி தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தொடர்ந்து கல்டிவேஷன் பண்ணுறான். ஜூன் 9 2075 வந்து கல்டிவேஷன் பண்ணுறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து நினச்சிட்டே இருக்கான். ஸோ விர்ச்சுவல் யூனிவர்ஸ் மூலியமாக அவனோட ஃபேமிலி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு அவனோட சைட் நோட் பண்ணிட்டு இருக்கான். இதில் ஃபேண்டமும் படுத்து அடுத்த செகண்ட் லெவல் டெஸ்ட்டுமே கிளியர் பண்ணுறான். ஹீரோ மட்டும் ஒரே ஒரு சிங்கிள் டெஸ்ட்டில் தான் இருக்கான். இதை பார்த்த ஃபேண்டமே எல்லா காரணமாக சிரிச்சுட்டு யூக்கா அதை பற்றியா லுன்ஃபெக்லாம் திறமையில அவன் வெறும் ஃபர்ஸ்ட் லெவல் டெஸ்ட்டில் தான் இருக்கான். ஆனால் நான் பாரு நான் செகண்ட் லெவல் டெஸ்ட்டையே வந்து பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கேன். ஸோ யூக்கா எல்லாம் கண்டுக்கிறமே தெரியல. இந்த இடத்துல கிங் ஏப் நினைக்கிறது இவன் நல்லா தான் கல்டிவேஷன் பண்ணுறான் ஏன் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டான். லுன்ஃபெங் நீ கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஏப்பி வச்சிருக்கேன். ஸோ ஹீரோட மைண்டில் இது எல்லாமே ஒரு விஷயம் தான். ஸோ இந்த டெஸ்ட் இது எல்லாமே எங்களுக்குள்ளே வந்து நடக்கிற போட்டி நான் வந்து நினைக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு டைம் என்னோட தான் நான் வந்து காம்படேட் பண்ணணும். ஆனால் டெஸ்ட் அண்ட் பண்ணுறது எனக்கு ஒரு மேரிட் இல்லை என்னோட பவர் இது பண்ணுறேன். ஸோ எட்லைமில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஆளுங்க தெரிஞ்சாலும் நம்ம கமாண்டர் ஜி அப்படின்ற முக்கியமான சீனியர் எல்லாம் இறந்துருக்காங்க. இடத்துல வந்து நம்ம பிங்கும் வளர்ந்துட்டா நம்ம ஹாய் 2 பேருமே இந்த இடத்துல வளர்ந்துட்டானுங்க. 2 பெரிய பெரிய பசங்க ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிங்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜே வந்து தலைவனை பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய லவ் பண்ணி இந்த இடத்துல வந்து மேரேஜே பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பிங்குக்கு வந்து ஒரு குழந்தைய ஒன்று பிறந்துருங்க. ஸோ அவங்க தாத்தாவோட வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைய வந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லா குட்டான மெமரிஸ் எல்லாமே வந்து ஹீரோக்கு வந்து இடத்துல விர்ச்சுவல்ஸ் தெரியுது. இதில் நம்ம 3 கார்டியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெனட்டிக் எவால்வ் பண்ணுற அந்த ஒரு எசன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அமைச்சு வச்சிருக்காங்க இந்த இடத்துல ஹீரோ. ஸோ இப்படியே வந்து எல்லாரும் ஒவ்வொரு சின்ன சின்ன மெமரிஸ் அவங்களுக்கு எப்படி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எர்த்தோட சிவிலைசேஷன் எந்த அளவுக்கு வளருது அந்த கல்டிவேஷன் எந்த அளவுக்கு வளருது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு டேட்டா சொல்லி எலக்ட் ட்ரைனிங் கேம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா
அடுத்தடுத்து இன்னும் பேசிக் லெவல்லேருந்து அடுத்த லெவல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதனால நிறைய வாரியர்ஸ் அட்வான்ஸான டெக்னாலஜி மூலிமா வந்து இனிமேல் போக டெவலப் ஆகிடுங்க. ஸோ நிறைய டெவலப்மெண்ட் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்ஸ் அப்புறம் வந்து வேறு கிரகங்களை ட்ராவல் பண்ணுவாங்க. இதில் யூஎன் பார்த்தீங்கன்னா ஒரு பிங் ஹாய் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சு ஸோ வந்து வெளி யூனிவர்ஸில் வந்து சொத்துக்கள் ஆரம்பிச்சாங்க. இதில் ஹாய் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து யூனிவர்ஸோட ட்ராவல் பண்ணி நிறைய பேர் வந்து மீட் பண்ணுவாங்க. கோல்ஸ் வந்து மீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹாய் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் காலங்கள் இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் கேம்ப்லேயும் வந்து முன்ன இருக்கிறது கூட ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்துருக்கேன். எல்லாமே இந்த 30 வருஷங்கள் வந்து இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல மார்ச்லேயே வந்து அடுத்த விளைச்சல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃபுட்டு உற்பத்திக்காக மார்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ இப்படியே வந்து எல்லாரும் பேருக்கு ஹீரோ நினைக்கிறான். ஸோ எவ்வளோ நாள் ப்ராக்ரஸ் வந்து எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. நான் இப்போ முன்னோட நல்லாவே பவர்ஃபுல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹீரோக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபேண்டம் யூகார் ரெண்டு பேருமே எங்கள் 3 பேருமே செகண்ட் ஹாஃப் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து நேரம் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறேன் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்ததுல ஸோ எர்த்தோட சிவிலைசேஷன் நல்லாவே வந்தோடனே சரி ஓகே அதுக்கு முன்னாடி சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக யாருக்கும் வெளியே கண்ணில் படாமல் வெறும் ட்ரைனிங் மட்டும் எடுத்துருக்கான். ஸோ டெஸ்ட்டு அட்டன் பண்ண போகல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வெளில வந்து எங்கடா போன இவ்வளோ நாள் அமைச்சுட்டு இருக்க. ஸோ வந்து ஃபேண்டம் அப்புறம் வந்து நான் அப்புறம் வந்து ரோஜன் 3 பேருமே செகண்ட் லெவலில் கிளியர் பண்ணிட்டோம். நீ வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்க சீக்கிரமாக வந்து கிளியர் பண்ணி டெஸ்ட் முடியும். ஸோ மற்ற எல்லாருமே உனக்கு திறமை இல்லை அப்படின்னு மாதிரி நினச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யூக்கா நீ அப்படி நினைக்கல எனக்கு திறமை நீ நினைக்க மாட்டேன். நான் எப்படி நினைப்பேன் நீ எப்படி ஒரு சீக்கிரம் வந்து விட்டு கொடுப்பேன். ஸோ ஒரு கிளானுக்காக நீ வந்து கிளானுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருன்னா நீ எப்படி வந்து தோற்று போகணும்னு நினைப்பேன் சொல்லிட்டு இருக்க. எங்கள் அப்பாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா ரொம்ப ட்ரைனிங் வந்து அச்சரிச்சிருப்பேன். யூக்கா உடனே சொல்லுவான். ஸோ நான் போய் டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு சீரியல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தலைமை இப்போ தான் செகண்ட் லெவல் டெஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுறான். ஸோ அந்த எதிரில் இருக்கிற அந்த க்ளோனும் பார்த்தீங்கன்னா வந்து அதனோட ஸ்கில் ஹோலி வெப்பனை வந்து வெளியே கொண்டு வந்து அட்டாக் பண்ணிருக்கா. ஸோ தலைவன் செகண்ட் லெவல் டெஸ்ட்லாம் வந்து சின்ன விஷயமா இருந்தது. அவன் இதுக்கு முன்னாடி டெவலப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் வந்து போட்டு தருவாங்க. இந்த இடத்துல அந்த க்ளோனை போட்டு தரணும் உடனே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் போகுது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இடத்துல இவங்க வந்து மேனேஜர் பார்த்தீங்கன்னா இவருன்னா இந்த சிட்டி லார்டு அவங்களுக்கு கீழே வந்து வேலை செய்கிற மேனேஜர். ஸோ நம்ம கிங் எப்போ கேட்பாரு இந்த மாதிரி மேனேஜர் யூ ஸோ வரீங்களா நம்ம வந்து சரக்கடிக்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரே விஷயம் இந்த இடத்துல வந்து லுங்ஃபெங் அவனோட கல்டிவேஷன் மட்டும்தான் வந்து கீழே இருக்குது அப்படின்னு கேட்டுருக்கேன். ஸோ லுங்ஃபெங் அவன் நல்லா பண்ணுவான் எனக்கு அவன் நம்பிக்கை இருக்குன்ட்டா. ஸோ வந்து மற்ற எல்லாருமே சேர்ந்து ஈவன் போலாம்லாம் 3 லெவலில் கன்வெர்ட்டான் வெறும் லுங்ஃபெங் மட்டும் தான் இது பண்ணுறான் அப்படின்னு திடீர்னு வந்து மில்ல சொல்லுவார். ஸோ லுங்ஃபெங் வந்து செகண்ட் லெவல் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான்னு கேட்டா. ஸோ பார்த்தல அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் அவனை பற்றி நான் வந்து மாஸ்டர்கிட்ட நல்லபடியாக ரிப்போர்ட் பண்ணிட்டு அவன் இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ லுங்ஃபெங் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு தலைவன் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு இதெல்லாம் டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். இதை பார்த்தா மேனேஜர் யூ சொல்லிட்டு. ஸோ உன்னால் பிரேக் த்ரூ பண்ணாலும் நீ வந்து இவ்வளோ லாங் எடுத்து தான் செகண்ட் லெவலில் பிரேக் த்ரூ பண்ணுறான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு கேட்டுட்டு இருக்க. ஸோ கண்டிப்பாக வந்து லுங்ஃபெங்கால் முடியும் அவனோட திறமைகளை நான் நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல கிங் எப்படின்னு சொல்கிறது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா யூ அதுக்குள்ளேயே நீ இந்த மாதிரி அவசரப்பட்டுருக்க வெயிட் பண்ணி பாரு லுங்ஃபெங்கோட ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கேன். ஹீரோ தலையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த க்ளோன் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கு. இந்த எல்லாருமே வெளியே தெரிய ஆரம்பிக்குது ஹீரோ வந்து செகண்ட் லெவல் டெஸ்ட் வந்து இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுவாங்க செகண்ட் லெவல் டெஸ்ட்டில். இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து உண்மையிலே வந்து பாஸ் ஆகிட்டான் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யூ காமத்துக்கு எல்லா நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபேண்டமும் இந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பான். அவன் வெறும் செகண்ட் லெவல் நேரம் பாஸ் பண்ணுறது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா அவன் நல்லா பாஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திடீர்னு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ஏன்னா பார்த்தா ஹீரோ ஒரே நேரத்தில் அப்படியே தேர்ட் லெவல் டெஸ்ட் பண்ணுறான். இது பார்க்குற எல்லாம் சரியாக இருக்கு. ஸோ தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காம்பேக்ட்ஸில் வந்து ஃபஸ்ட் லெவலில் செகண்ட் லெவல் வந்து பல மடங்கு வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ நிறைய வேக்சினேஷன் பண்ணி 4th ஃபார்ம் சொல்லிட்டு இதில் ஹீரோ நிற்கிறான். ஸோ இதேமாதிரி என்கிட்ட இருக்குது ஹோல்டு டிவிஷனோட வெப்பனோட 4th ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடை வந்து வரைக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து ஸ்வாடை சண்டை போட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவனும் பாத்தியமே சண்டை போட்டாலும் வந்து அதோட 2 பவர் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ நிற்கிறான் இதெல்லாம் வந்து பார்த்தா அது கண்டிப்பாக அதனால் கண்டிப்பாக அப்படின்னு தலைவனு வெறி குண்டத்தில் ஃபைட் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஏடா உண்மையிலே வந்து உங்கள் ஒரே இடத்துல 2 டெஸ்ட் ரன் பண்ணுறது இதெல்லாம் வந்து முடியுமா இருக்குது. திடீர்னு உங்கள் தலை பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்துலாம் மிரண்டு போயிடுறாங்க. இவெல்லாம் வந்து நம்ம ஃபேண்டம்லாம் இம்பாசிபிள் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரோஜன் நினைப்பான். சொல்லும் நீ என்னையே சர்ப்ரைஸ் பண்ணிட்டா போலா நிற்கிறான் நீ வந்துட்டியா 3 லெவலில் பாஸ் பண்ணி போலா நீ ஒரே லெவல் டைல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகிருக்க. இந்த இடத்துல இந்த பொண்ணு சொல்லுது ஹிஸ்ட்ரியிலே யாருமே செகண்ட் லெவல் 3rd லெவல் வந்து பாஸ் பண்ணதில்லை. ஸோ லுஃபெங் அவன் திறமையானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி அவனை திறமையானவன் நான் ஒத்துக்கிறேன் கிங் ஏப். சரி ஓகே மாஸ்டர் நான் அவனை பற்றி வந்து நல்ல இது மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறேன். உண்மையிலேயே இவங்ககிட்ட வந்து திறமை இருக்குதா அப்படின்னு சொல்லி தலைமை வந்த உடனே கொஞ்சம் எல்லாம் பார்த்து மிரண்டு போயிடானுங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரியிலேயே செகண்ட் லெவல் 3rd ஒரே நேரத்தில் பாஸ் பண்ண ஒரே நம்ம
ஹீரோ மாட்டினா ஹீரோ நினைக்கிறான் ஸோ நான் எடுத்த ட்ரைனிங் எதுவுமே வந்து வீணாக போகிறேன், எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு அப்படியுமே வந்து கான்சியஸ் பண்ணி அவனுக்கு கல்டிவேஷன் போட்டுருக்கேன். ஸோ அந்த ஃபஸ்ட் பெயிண்டிங் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அந்த பெயிண்டிங் வந்து ஃபுல்லாகவே ஹீரோக்கு புரிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த லாவை யூஸ் பண்ணதுனால வந்து கோல்டன் ஆன் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணி ஸோ சுற்றிக்கிற சின்ன சின்ன எல்லா பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து யூனிவர்ஸ் வந்து உருவாக்கலாம் இருக்க. ஸோ ஹீரோட எசன்ஸ் ஹீரோட டிஎன்ஏ மொத்தமே இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகும்போது திடீர்னு ஒரு ப்ளூ கலர் ஆர்பி மாரி உருவாகி ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கோல்டன் ஆன் ஜெயிண்ட்டும் வந்து இந்த இடத்துல அப்டேட் ஆகுது. நம்ம வந்து மோனோக்ளான் அந்த க்ளோன் அதுவும் ரெண்டுமே டொமைன் லா லெவல் அந்த லெவலுக்கு வந்து போகுது. கிட்டத்தட்ட அடுத்து ரிலீம் லா லெவலுக்கு ஒரு லெவலுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ ஹீரோவோட ஒரிஜினல் பாடி யூனிவர்ஸ் லெவல் 1 டயர் அந்த இடத்துல வந்து பாட்டை சொல்லுவாங்க. ஸோ நீ வந்து மிங்கிக்கு வந்து ஏற்றவர் இல்லை தான் அவங்க கூட ஃபைட் போட, ஆனால் அந்த டோர்ஸ் நம்மளாம் வந்து அடிச்சு வந்து ஈஸியாக தூக்கி போட்டு போயிடலான் இருக்கேன். நெக்ஸ்ட் ஹீரோ வந்து தொடர்ந்து பட்டிச்சுக்கிட்டே இருக்கான், அடுத்த லெவல் இது பண்ணிருக்கான். அப்போனா ஒரு வழியாக அவன் கல்டிவேஷன் முடிச்சு சரி ரைட்டு இப்போ போயிட்டு வந்து வீட்டை போய் பார்த்துட்டு வர வேண்டியதான் அப்படின்னு தலைவன் கிளம்புறது. அப்படின்னா இந்த ஒரு எபிசோட் தான் முடியாதாங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு ஓகே, பை 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 பை.